இன்று முக்கியமாக ஒரு நபரனுடைய வாழ்க்கை உங்களுக்கு முன்பாக நிறுத்த ஆசைப்படுகின்றேன். தந்தையர் துன்மார்க்கன், மோசமானவர். ஆனால் மகனோ பொன்னை போன்றவன். மகனோ ஒரு அற்புதமான ஒரு மனிதன். யாருங்க அந்த தந்தை? சவுல். யாருங்க அந்த குமாரன்? யோனத்தான். யோனத்தான் அப்படிங்கிற பேர் இங்கிலீஷ்ல ஜானத்தன். ஜானத்தன் எனக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு பேர். அநேகருக்கு இந்த பெயரை நான் வைத்திருக்கிறேன். காரணம் தெரியுமா? யோனத்தானிலே 6 பேர் இருக்காங்க. எக்ஸாம்பிள், ஜானத்தன். ஜோனா, அது யாருங்க? யோனா. ஜான் அப்படின்னா யாருன்னு சொல்லுங்களேன். யோவான், ஜோசப், ஜாஷுவா. இந்த 2 பேருக்கு ஷார்ட் ஃபார்ம் தெரியுமா உங்களுக்கு? ஜோ. அநேக பேர் ஜோசப்னு பேர் வச்சு ஜோனு தான் அழைக்கப்படுவார்கள். ஜாஷுவான்னு பேர் வச்சு கூட ஜோனு தான் அழைப்பார்கள். ஏனென்றால் முதல் அந்த 2 எழுத்துக்கள் ஜே ஓ, ஜோ. யோனத்தானிலே ஜாஷுவா இருக்கிறது. யோனத்தானிலே யோசேப் இருக்கிறது. யோனத்தானிலே ஜான் இருக்கிறார். யோனத்தானிலே யோனா இருக்கிறான். கடைசி 6 எழுத்துக்கள் நாத்தான். நாத்தான் தீர்க்கதரிசி இருக்கிறான். மொத்தமா சேர்ந்து யோனத்தான். யோனத்தான், ஜோசப், ஜாஷுவா, ஜோனா, ஜான், நேத்தன். எத்தனை பேருங்க மொத்தம்? 6 பேர் இருக்கிற ஒரு பேரு தான் யோனத்தான். அற்புதமான ஒரு பேர். பேருக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? தேவனே தந்திருக்கிறார். யோனத்தானை யார் கொடுத்ததுங்க? தேவனே தந்திருக்கிறார். பைபிள் என்னங்க சொல்லுது? கற்பப்பலன் தேவன் தருகின்ற வெகுமானம். தம்பிமார், தங்கைமார், தேவன் உங்களை உங்கள் தந்தைக்கும் தாய்க்கும் பனிஷ்மெண்டா கொடுக்கல. அவங்களுக்கு நீங்க நரகத்தை காண்பிக்கணும்னு கொடுக்கல. படிப்பும் பொறுப்பு இல்லாமல் அவங்கள காயப்படுத்துறதுக்கு தேவன் கொடுக்கல. தெரு தெருவா சுத்துவேன்னு கொடுக்கல. அளவைப்பேன்னு கொடுக்கல. நீ அவங்களுக்கு ஒரு வெகுமதியா இருப்பேன்னு தான் தேவன் கொடுத்திருக்கிறார். வெகுமானம்னா யாரை காட்டாலும் சந்தோஷம்தான். யாராவது உன்னோட பர்த்டேக்கு ஒரு பெண்ணை கொடுத்துட்டா அந்த பெண்ணை குறித்து நீ சந்தோஷப்படுவாய். ஒரு சின்ன கிஃப்டை கொடுத்துட்டா அந்த கிஃப்டை நினைச்சு நீ எப்படி சந்தோஷப்படுவ? ஏனென்றால் வெகுமதி சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. தேவன் உன்னை உன் தந்தைக்கும் தாய்க்கும் வெகுமதியா கொடுத்திருக்கிறார். காரணம் தெரியுமா? சந்தோஷத்தை பகிர்ந்து கொடுப்பா என்று சொல்லிதான். அளவைப்பேன்னு இல்லப்பா. இன்று நம்ம மத்தியில் அநேகர் தம்பிமார், தங்கைமார் தந்தையை தாயை அளவச்சிட்டு தான் இருக்கீங்க. பாடுபடுத்துகிறவர்களாக தான் இருக்கிறீங்க. ஒழுங்கா நீங்க படிக்காம, வீட்டுல பொறுப்பே இல்லாமல், வார்த்தையை கேட்காம, எந்த வேலையும் பார்க்காம, இஷ்டம் போல அப்பப்ப பணத்தை கேட்டுக்கிட்டு, இஷ்டம் போல ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்திக்கிட்டு, இஷ்டம் போல நீ ஆடிக்கிட்டு இருந்தானா, அதாவது எப்போ தோணுதோ வீட்டு வெளியே போற, எப்போ தோணுதோ திரும்ப வீட்டுக்குள்ள வர, எங்கவா போறன்னு கேட்டுட்டா அப்படியே கோபத்தை அப்படியே மூட்டிக்கிட்டே இருக்கிற, எவ்வளவு லேட்டா வீட்டுக்கு வர அப்படின்னு கொஞ்சம் கேட்டுட்டா கண்டபடி நீ அவங்கள பேசுற. எப்ப பார்த்தாலும் செல்போன்ல தான் இருக்கிற. ஏன் எப்ப பார்த்தாலும் அந்த செல்போனை நோண்டிக்கிட்டே இருக்க? டைம் வேஸ்ட் பண்றியே, படிக்காம இருக்கே அப்படின்னு கேட்டுட்டா தந்தையை எதிர்த்து பேசி, தாயை எதிர்த்து பேசி, அவங்களுக்கு நரகத்தை காண்பிக்கிற தம்பியே, தங்கையே, கவனி. தேவன் உன்னை உன் தாய்க்கும் தந்தைக்கும் கொடுத்தது வெகுமதியா, ஒரு கிஃப்டா கொடுத்திருக்கார். நீ சந்தோஷத்தை பகிர்வா என்று, ஆனந்தத்தை பகிர்வா என்று உன்னை பெற்றதுக்கு உன் தாயும் உன் தகப்பனும் பெருமைப்படணுமே தவிர அழுக கூடாது, புலம்புவது கூடாது, பாடுபடுவது கூடாது. பாடுபடுத்துகிற தம்பியே, பாடுபடுத்துகிற தங்கையே, மாறுங்கள். உங்கள் நடத்தையை மாற்றிக்கொள்ளுங்கள். உன் நடைமுறையை மாற்றிக்கொள். உன் பழக்கத்தை மாற்றிக்கொள். இந்த பாவ பழக்கத்தை, பாவ நட்புகளை விட்டு நீ விலகு. உன் தாயையும் தந்தையும் அளவைப்பதுனாலே, அவர்களை காயப்படுத்துவதனாலே நீ சாதிக்கக்கூடியது ஒன்றுமில்லை. எதிர்காலத்துல நீயும் ஒரு மகனையோ அல்லது ஒரு மகளே பெறுவாய். எல்லாரும் ஒன்னு சேர்ந்து உன்னை மூஞ்சி தேஞ்சு போற வரைக்கும் உன் அளவைப்பாங்க. நீ எதை பண்ணி கொண்டிருக்கிறாயோ உன் தாய்க்கும் உன் தகப்பனுக்கும் வருங்காலத்தில் அதைதான் செய்வார்கள் உன் பிள்ளைகள் உனக்கு எதிராக. இந்த விஷயத்தை மறந்துடாதீங்கன்னு ஆண்டவர் நாமத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். யோனத்தான் பேருக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? The gift of God. தேவனுடைய வெகுமதி. Given by God. தேவனே தந்திருக்கிறார். ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் தேவன் தான் தந்திருக்கிறார். தந்தைமார், தாய்மார், ஒரு விஷயம் சொல்றேன் கவனிங்க. யாராவது உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு, ஒரு ஃப்ளவர் வாச கிஃப்ட் கொடுத்துட்டு, அதை என்னங்க பண்ணுவீங்க? ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க பாத்துக்குவீங்க. ஒரு பெண்ணை உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டா போதும், அதை என்னங்க பண்ணுவீங்க? ரொம்ப பத்திரமா அப்படியே பாத்துக்குவீங்க. அந்த கிஃப்டை தந்திருக்கிற அந்த மனிதனுடைய அந்த மதிப்புனாலே, அந்த கிஃப்டை கொடுத்திருக்கிற அந்த மனிதனை குறித்து உங்களுக்கு இருக்கிற அந்த மதிப்புனாலே
அந்த கிஃப்டை நீங்க ஜாக்கிரதை அப்படியே பார்த்துக்குவீங்க, ரொம்ப கவனமா யூஸ் பண்ணுவீங்க. யதார்த்தத்திலே தேவன் உனக்கு ஒரு மகனை தந்திருக்கிறார், ஒரு மகளை தந்திருக்கிறார். யாருங்க தந்திருக்கிற? அந்த பிரபஞ்சத்தை ஆளுகை செய்கிற தேவாதி தேவனே உனக்கு வெகுமதி அவனுக்கு ஒரு மகனை அல்லது மகளை அல்லது பிள்ளைகளை கொடுத்தால் ரொம்ப தெளிவாதான நீங்க பார்த்துக்கணும். அவங்கள அன்புலதான நீங்க வளர்க்கணும். ஆவிக்குரியவைகளை வளர்ப்பீர்களா? ஜெபத்துல நீங்க வளர்ப்பீர்களா? வேதத்தின் அடிப்படையில நீங்க வளர்ப்பீங்களா? பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நீ என்ன பண்ணணும்? நீ நடத்து. அல்லது அவன் நடக்க வேண்டிய, பிள்ளை நடக்க வேண்டிய அந்த வழியை அவனுக்கு நீ காண்பி. வெறும் போதிங்க இல்லைங்க, அவனுக்கு கத்து கொடுங்க. ட்ரைனிங் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் டீச்சிங். சொல்லிக் கொடுக்கிறது வேற, அதுல நடக்கிறது வேற. டீச்சிங் அப்படின்னா இந்த புஸ்தகத்துல இருக்கிறதை அதை சொல்லிக் கொடுக்கிறது, இந்த பாடத்தை சொல்லிக் கொடுப்பது, அது பாடங்களை கற்றுத்தருவது. அதுல வழி நடத்துறது அப்படின்னா நீ பக்கத்துல இருந்துகிட்டு அது எப்படி நடக்கணும்ன்றத நீ பக்கத்துல நடத்தி காண்பிக்கிறது. ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கணும்னா தாயாக தந்தையாக நீங்கள் சேர்ந்து ஜெபத்தை பண்ணி உங்கள் பிள்ளைகளை நீங்க ஜெபம் பண்ண வைக்கணும். நீங்கள் முழங்கால் படியிட்டு உங்கள் பிள்ளைகளை முழங்கால் போட சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் வேதத்தை தியானித்து உங்கள் பிள்ளைகளை வாசிக்கும்படி செய்யணும். நீங்கள் அன்பை வெளிப்படுத்தி அந்த அன்பை உங்கள் பிள்ளைகள் வெளிப்படுத்தும்படியாக நீங்கள் செய்யணும். நீங்கள் பொறுமையோடு இருந்து, சகிப்பு தன்மையோடு இருந்து, நீடிய பொறுமையோடு நீங்கள் இருந்து உங்கள் வீட்டிலே வாழ்ந்து அந்த வாழ்க்கையை உங்கள் பிள்ளைகளுக்கு கத்துக் கொடுக்கணும். நீ ஒரு பஜாரி போல நடந்துகிட்டு கத்தி கூப்பாடு போடுறவனா இருந்துட்டு பிள்ளைகள் நிம்மதியை வாழணும்னா அது சாத்தியமே இல்லை. நீ தினந்தோறும் அப்படியே மனைவியை கத்திட்டு அவளை எதிர்த்து வீட்டுக்குள்ள வந்து திட்டுறவனா இருந்தனா உன் பிள்ளைகள் மௌனமா இருப்பது சாத்தியமில்லை. இன்று நான் கேட்கிறேன், தாயாக தந்தையாக எந்த விதமான வாழ்க்கை நடைமுறை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கிறீங்க? தேவன் வெகுமதியா பிள்ளைகளை தந்திருக்கிறார். அவர்கள் இன்று என்னவா இருக்கிறாங்களோ அது தேவனுக்கு தந்திருக்கிற வெகுமதி. அவர்கள் எதிர்காலத்தில் என்னவாக ஆக போறாங்களோ அது நீ தேவனுக்கு தருகின்ற வெகுமானம். என்ன பண்ண போறீங்க? உங்க பிள்ளைகளை ரோட்டு மேல திரிகின்ற தெரு ரோமியோக்களை போல ஆக்க போறீங்களா? ஒரு இலக்கு பொறுப்பு இல்லாமல் தங்கள் இஷ்டம் போல் ஊர் சுத்துறவர்களாக ஆக்க போறீங்களா? எந்த வேலையும் பார்க்காதபடி ஒரு சோம்பேறியாக நீங்க ஆக்க போறீங்களா? என்ன பண்ண போறீங்க? உங்களுடைய பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க. ஒரு விஷயம் சிந்தித்து பார்த்து இன்று உங்கள் பிள்ளைகள் தேவனை நேசிக்கிறவங்களா இருக்காங்களா? தேவனுடைய சந்நிதிக்கு வருகிறவர்களாக இருக்கிறாங்களா? முழங்கால் போட்டு ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறார்களா? தேவனுடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆசையோடு இருக்கிறாங்களா? அப்படி இல்லை என்றால் தேவன் கொடுத்திருக்கிற அந்த வெகுமதியை நீ எந்த விதத்தில் நீ வளர்க்கின்றாய்? ஒருவேளை அப்படி இல்லை என்றால் ஆண்டவர் நாமத்தில் நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கின்றேன், கற்றுக் கொடுங்கள். யோனாத்தான் தான் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை குறித்து தனக்கு அடுத்து வந்த அந்த தலைமுறைக்கு நன்மையை பகிர்ந்து கொடுத்து போயிருக்கிறான். இன்று இந்த வார்த்தையை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, இப்படிப்பட்ட அற்புதமான ஆவிக்குரிய நடத்தை நமக்குள்ள இருந்தா இவ்வளவு நலமாக இருக்கு. மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, யோனாத்தான் ஒரு பாவியான தந்தைக்கு பிறந்த போதும் அவன் மாத்திரம் கெட்டுப் போகாமல் ஆவிக்குரியவைகளை காத்து கொண்டானே, பெரிய வாழ்க்கை நடைமுறையை வெளிப்படுத்தினானே. இன்றும் அப்பா, இன்னும் மத்தியில் இருக்கிறவர்களோட பேரண்ட்ஸ் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, உம்முடைய கருத்துக்குள்ளாக இருக்கிற தம்பிமார் தங்கைமார் அப்பா, பெரிய ஆவிக்குரிய நடத்தையை கொண்டு வளரும்படியாக கிருபையருள வேண்டும் என்று தந்தை நல்லவராக இல்லாத போதும் கூட ஞானத்தை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில முன்னேறும்படியான அந்த கிருபையை தந்தருளுங்க. தான் மரித்தாலும் அவன் செய்த அந்த நன்மை மாத்திரம் தன்னுடைய குமாரனுக்கு பகிர்ந்து கொடுக்கிற ஆசீர்வாதங்களாக விற்று சென்றான். தந்தையே, நீ உயிரோடு இருக்கும்போது என்னென்ன நன்மைகளை செய்திருக்கிறாயோ அவை அடுத்த தலைமுறைக்கு, உன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக மாறும் என்று சொல்வதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு மேலான வாழ்க்கையை தந்தருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த சுருக்கமான செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் பிறருக்கும் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். அதோடு கூட உங்களுடைய கமெண்ட்டையும் எழுதுங்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை மறுபடியும் நாம் சந்திக்கலாம். ஷாலோம்.